நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்வீட்டு. இது வந்து ரோஸ் ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க, பன்னீர் ஜாமுன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி பன்னீர் ரசகுல்லா அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ரோஸ் ரசகுல்லான்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பன்னீர் ஜாமுன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்துக்கணும். பால் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஃபுல் க்ரீம் மில்க்கு. சப்போஸ் அவங்களுக்கு வந்து வெளியே அந்த டைரெக்டாக பசும்பால் கிடச்சதுன்னா, பசும்பாலோ எருமை பாலோ கறந்த பால்னால் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நிறைய பன்னீர் வரும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பன்னீர் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் நான் ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோவை விட கொஞ்சம் குறைச்சலாக சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ் கலராக இருக்கணும், அதுக்காக நான் வந்து நேச்சுரல் கலரை யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். துருவிட்டு அதோட ட்ராப்ஸ் 1-2 ட்ராப்ஸ் சேர்த்தா போகிறோம். ரோஸ் எசன்ஸு ஃப்ளேவருக்காக ரோஸ் எசன்ஸ். இது வந்து ஆப்பிள் சிடார் வினிகர். இது வந்து பாலை திரிக்கிறதுக்கு. வாங்க முதல் பன்னீர் பண்ணலாம். நான் பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த 1/2 லிட்டர் பால் இதில் சேர்த்துடலாம். இது பாயில் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் சேர்த்துடலாம். பால் பொங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேன். சும்மா ரொம்ப கலரக்கூடாது, லைட்டாக கலர்னா சரியாக போச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். இப்போ நான் வந்து ஒரு துணி மெல்லிசான துணி எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது. நல்லா கஞ்சி இருந்தது, நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அலசிட்டு கொஞ்சம் வினிகரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பழைய வாசனை இருந்தால் கூட இந்த துணிக்கு வராதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதில் வடிகட்டிடலாம். இப்போ வந்து இதை பிழிஞ்சிட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துட்டா உடனே சூடு ஆறிடும், நல்லா கெட்டியாகாது. ரொம்ப ஸ்குவீஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக. இதை எடுத்துகிட்டு இதில் கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இப்போ தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இது லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வேண்டிய ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு ரோஸ் கலருக்காக நான் பீட்ரூட் துருவிட்டு கொஞ்சமாக கையில் பிழிஞ்சு இந்த ஜூஸ் எடுத்துருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ட்ராப்பு வேணும்னா பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கலர் போட சொல்லி நான் ஒரு ட்ராப் திருப்பி ஆட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் கலர். அப்புறம் சக்கரை பாகில் கொதிக்கும் போது கொஞ்சம் கலர் கூட சேரும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து 2-3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். லைட்டாக இது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஃபர்தராக எப்படி பண்ணணும்னா, நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பை நான் வந்து இன்றைக்கி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் பண்ண போகிறேன். இதை மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் மட்டும் இது மாதிரி பண்ணால் இது மாதிரி வரும்.
எங்கள் ஊரில் ஒரு ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து எப்போ போனாலும் அது இருக்காது, என்றைக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும். ஸோ அவங்கள கேட்டேன் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் நான் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை நான் பாதிச்சுமாக உருட்டி வச்சுருக்கேன். மீதி ஷேப் பண்ணுறதுக்குள்ளே இங்கே சக்கரை பாகு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 400 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன். 1 லிட்டர் 200 ml தண்ணி விடணும். நான் ஆல்ரெடி இந்த அளவு தண்ணி விட்டுருக்கேன். 500க்கு மேலே கொஞ்சம் 200க்கு இருக்கும். இப்போது 1.2 லிட்டர்ஸ் தண்ணி வச்சுருக்கேன். இது கொதித்த உடனே நம்ம சக்கரை போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிட்டு பாகு வந்துடும். அதுக்குள்ளே இதெல்லாம் ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக பண்ணணும். இது மாதிரியும் பண்ணிக்கலாம், இது மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறது. நான் 2 கப்பு சர்க்கரையை போட்டுறேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு இதை போட்டுடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்கிறது. இப்போ வந்து நம்ம இதை ஒன்றா எடுத்து போட்டுடலாம். நல்லா பாயில் ஆகணும், அப்போ தான் போடணும். பாயில் ஆன பிறகு போட்டால் இது வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். பேர் தான் பன்னீர் ஜாமுன். இது வந்து ரசகுல்லா தான். இது கலர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். நம்ம வந்து எசன்ஸ் போட போகிறோம், ரோஸ் கலர், அதனால் ரோஸ் எசன்ஸ் போட போகிறோம். இப்போ இதில் போட்ட பிறகு இந்த கலர் கொஞ்சம் அழகாக வந்திருக்கு, ரோஸ் கலர். இதில் பார்க்குறத விட சுகர் சிரப்பில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுத்து. இதை மூடி போட்டுட்டு நான் சிம்மில் வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நடுவில் நாங்கள் பார்த்தாவே ஒரு பயங்கர எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் போட்ட கலர் வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு. நான் போட்டது நேச்சுரல் கலர் இல்லையா, அதனால் இதில் ஒன்றுமே நிற்கலை. ஸோ இது வந்து நம்ம பன்னீர் ஜாமுன் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். இது நல்லா ஃபுல்லாக இது ஜீராவை இழுத்துருக்கு. நிறைய பிரேக் ஆகலை, ஒன்றே அதாவது ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. அதனால் லூஸாக இருந்தால் தான் இதை வந்து நல்லா அந்த சக்கரை பாகு வந்து அதை இழுக்கும். பார்க்கும்போதே கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது பதம் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ரோஸ் எசன்ஸ், இதில் வந்து ஏலக்காய் பொடி எதுவும் சேர்க்கல. நான் ரோஸ் எசன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் போடுறேன். ஸோ நம்மளோட பன்னீர் ஜாமுன் ரெடி ஆகிடுது வித் ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவரில். இது ஜஸ்ட்டு ஒரு தடவை அப்படி கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். இந்த ரோஸ் எசன்ஸ் வாசனையோடு இருக்கிற பன்னீர் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து பீட்ரூட் கலர் போட்டேன். பாயில் பண்ணும்போது கலரே தெரியல. ஆனால் கலர் போட்ட கடையில் வாங்குகிற கலர் போட்டால் அது வந்து என்ஹான்ஸ் ஆகிடுது. ஆனால் இந்த கலர் வந்து நேச்சுரல் கலர். அது கொதித்த உடனே அது காணாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய போடுங்க. நான் வந்து ரொம்ப லிமிட்டாக தான் போட்டேன். எனக்கு ஜென்ரலாக கலர் போடுறது பிடிக்காது, அதனால தான் கொஞ்சமாக போட்டேன். அதனால தான் இதில் கலர் இல்லை. ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற கலர் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதே மாதிரி பண்ணலாம். இதோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ரசகுல்லா மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஜீராவை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. சர்க்கரை கூட ரொம்ப மைல்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை நிறைய வேணும்னா
1/2 கிலோ போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 400 தான் போட்டிருக்கேன். மைல்டாக இருக்குது சுகர். நம்மளுக்கு வந்து ட்ரை ஜாமுனாக வேணும்னா இன்னும் இதை வந்து ஒரு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இதை தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சா மேலெல்லாம் வந்து சர்க்கரை பூத்துட்டு ட்ரையாக கூட சாப்பிட்லாம். நான் வந்து இதை வந்து குலோப் ஜாமுன் மாதிரி சாப்பிட்றதுக்காக ஜீராவோடு நான் வந்து சர்வ் பண்ணுறேன். இந்த பன்னீர் ஜாமுன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் கூட ரொம்ப குறைச்சல். மெயினாக பால், சர்க்கரை, ஒரு எசன்ஸ், அவ்வளோதான். அப்புறம் வினிகர் நான் வந்து ஆப்பிள் சிடார் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆப்பிள் சிடார் வினிகர் இல்லாட்டி நார்மல் வினிகர் அப்படி இல்லாட்டி லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணி அதை திரிக்கலாம். இது இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைச்ச இன்க்ரீடியன்ஸ், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த பன்னீர் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஸ்கிரீமோடு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.